ஆதி தண்ணி நிறைய குடிச்சிருக்கான் போல இருக்கு. ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ளே இருந்ததுனால மூச்சு விட சிரமப்பட்டு இருக்கா. துரை துரை துரை, இங்க என்னதான் நடக்குது? பாரதி நீ உயிரோட இருக்கன்னு சொன்னதை என்னால் நம்பவே முடியல. நீ எப்படி உயிரோட இருக்க? பாரதி தான் உன்னை கொன்னுட்டாங்கன்னு பெரிய நாடகமே நடந்துச்சு. பாரதிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கேஸ் கோர்ட்டுக்கு போய் கடைசியில வக்கீல் மூலமா பாரதி கொலை பண்ணலன்னு நாங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் பாரதியால வெளியே வரவே முடிஞ்சது. துரை, என்னதான் நடந்துச்சு? அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. ஏய் துரை எந்திரி. என்ன பண்ணிட்டு இருக்க? சார், என்ன மன்னிச்சிருங்க சார். எழுந்துரு எழுந்துரு. என் வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு சுத்தமா விடையே கிடைக்கல. செத்து போயிட்டு தான் நினைச்ச நீ இப்ப உயிரோட இருக்க. உன்னை யார் இங்க கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி சித்திரவதெல்லாம் பண்றது? உன்னை கொலை பண்ண பார்த்தது யாருன்னு என்கிட்ட சொல்லு. ஒருவேளை இது எல்லாம் மித்ரா வேலையா? சொல்லு துரை. சார், நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. என் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். நிறைய உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சார். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது மூலமா நான் பண்ண அத்தனை பாவத்துக்கும் பிராயச்சித்தம் கிடைக்கணும்னு நம்புறேன். என்ன கொலை பண்ண சொன்னது மித்ரா இல்ல சார். நீங்க அம்மா மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களே உங்க சித்தி, அவங்கதான். சார், நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்த காரணமே உங்க சித்தி பவானி தான். உங்களை கண்காணிக்கிறதுக்காக தான் என்ன உங்ககிட்ட வேலை கேட்டு போக சொல்லி என்ன அவங்க தான் அனுப்பி வச்சாங்க. நான் அவங்க சொன்ன பேச்சையெல்லாம் கேட்டு அவங்க செய்ய சொன்ன அத்தனை வேலையும் செஞ்சிட்டு இருந்தேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களும் அண்ணியும் வாழ்க்கையில ஒண்ணு சேரக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. மித்ராவும் உங்க சித்தி சொன்னதை கேட்டு வந்தவங்க தான். சுதாகரோட பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆச்சு. உங்க சித்தி தான் அவங்களுக்கு பெரிய அளவுல பண உதவி பண்ணிருந்தாங்க. அந்த நன்றிக்காக தான் உங்க சித்தி சொன்னது எல்லாத்தையும் அந்த மித்ராவும் சுதாகரும் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணிய போலீஸ்ல மாட்ட வைக்கதான் நான் செத்துட்டா மாதிரி செட் பண்ணி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அவங்க என்ன நிஜமாவே கொலை பண்ண பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அவங்க சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு ஓடிட்டேன். அப்படி தப்பிச்சு ஓடுறப்போ என்ன அவங்க கொலை பண்ண துரத்துனது ஃபாரஸ்ட்ல இருக்க சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு.
என்னை கொலை பண்ணிட்டு அந்த பழிய அண்ணி மேல போட்டு உங்க 2 பேரையும் பிரிக்க பார்த்தாங்க. என்னால இதை உங்ககிட்ட சொல்ல முடியல ஆதி. ஏன்னா உங்க சித்திய நீங்க ரொம்ப நம்புறீங்க. ஆதாரம் இல்லாம அவங்கள பத்தி சொல்றது சரியா வராதுன்னு தான் நான் எதுவும் சொல்லாம இருந்தேன். துரை உங்ககிட்ட வந்து நடந்த விஷயங்களை சொன்னா மட்டும்தான் நீங்க நம்புவீங்கன்னு நினைச்சேன். அதுக்காக தான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டேன். நான் அவங்களை என் சொந்த அம்மா மாதிரி தான் பார்த்தேன். எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண பார்த்தாங்க? எதுக்காக அவங்க என்ன கொல்லணும்? பாரதிய நீ சேர விடாம எதுக்காக அவங்க தடுக்கணும்? இதெல்லாம் நினைச்சு பார்க்க பார்க்க எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. ஆதி, துரை அவங்க கொலை பண்ண துரத்துனப்போ கிடைச்ச வீடியோவை நான் உங்களோட ஆபீஸ்ல கூட உங்க கேபின்ல இருந்து எடுத்தேன். என்ன சொல்றீங்க பாரதி? என்னோட கேபின்ல இருந்தா? ஆமா ஆதி, அந்த லேப்டாப்ல அந்த வீடியோ இருக்கிறத மித்ரா தெரிஞ்சுக்கிட்டு தான் அது என் கையில கிடைக்க கூடாதுன்னு அன்னைக்கு நான் ஆபீஸ்க்குள்ள இருக்கிறப்போ ஒட்டுமொத்த ஆபீஸையே எரிச்சா. அந்த லேப்டாப் ஒரு என்ஆர்ஐயோடது. அவங்க ஃபண்டுக்காக எடுத்து கொடுத்த ஃபைல்லாம் அதுல தான் இருந்துச்சு. அப்படின்னா அன்னைக்கு ஆபீஸ் எரிஞ்சு போனதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா? ஆமா ஆதி, எரிஞ்சு போன லேப்டாப்பை நான் சரி பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆதாரத்தை என்கிட்ட வாங்கறதுக்காக தமிழை கடத்தி வச்சதும் அவங்கதான். ஒழுங்கு மரியாதையா ஆதாரத்தை கொடுத்துட்டு தமிழை திரும்பவும் கூட்டிட்டு போய்க்கோன்னு சொன்னாங்க. நான் அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டேன். உங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக நான் எவ்வளவோ போராடினேன். அப்பதான் துரை உயிரோடு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க மேல இருக்கிற குற்றங்களை நிரூபிக்க எனக்கு துரையோட உதவி தேவைப்பட்டுச்சு. நான் துரைய தேடிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிளான் பண்ணி ஹோட்டலுக்கு வர வச்சு என் மேல கேவலமான பழிய போட பார்த்தாங்க. ஆனா கடைசியில நீங்களே வந்து என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. உங்க சித்தி நல்லவங்க இல்லாதே.